குருதேவரை பொறுத்தமட்டில் எந்த வேலையும் இழிவானது அல்ல. அனைத்து வேலையும் மகத்துவம் மிகுந்ததே. நான் உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும்? இதுதான் குருதேவர் பிறரிடம் அடிக்கடி கேட்ட கேள்வியாகும். பிறர் என்ன நினைப்பார்கள் என்பது பற்றி அவர் அலட்டிக்கொண்டதே கிடையாது. ஒரு சமயம் அவர் ஒரு ஐரோப்பிய சாதுவை தலையில் சுமந்து சென்று ரிஷிகேஷத்தில் இருந்த பஞ்சாப் சிந்து கேந்திர ஆஸ்பத்திரியில் சேர்த்தார். மற்றொரு சமயம் ஒரு பெண் துறவி மயக்கமுற்று கீழே விழுந்து விட்டாள். உடனே அவரை சுமந்து சென்று குருதேவர் ஆஸ்பத்திரியில் சேர்த்தார். ஒரு சமயம் ஆசிரம படித்துறையில் கங்கா பூஜை நடைபெற்றது. கங்கை அன்னைக்கு ஒவ்வொருவரும் வில்வ இலைகளை அர்ச்சித்து போட்டனர். அப்பொழுது அங்கே இருந்த குருதேவர், வில்வ இலைகளை ஒவ்வொருவரும் கங்கைக்கு அர்ச்சிக்கிறீர்கள். எல்லோருடைய கைகள் மூலமாக நாமே அர்ச்சனை செய்கிறோம் என்ற எண்ணத்துடன் இந்த அர்ச்சனை அமையுமானால் அது எவ்வளவு உயரிய பூஜையாக அமையும் என்று அத்வைத்தத்தின் உயர்ந்த நிலையை அவர்களுக்கு புகட்டினார்.